ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு க்ரீமியான பேக்டு மஷ்ரூம் பாஸ்தா. இதை நீங்கள் பேக் பண்ணியும் சாப்பிட்லாம், பேக் பண்ணாமலும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பெஷமல் சாஸ், ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். பட்டர், ஆயில் வந்து பட்டரை வந்து தீஞ்சு போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். கார்லிக் வந்து போட்டு 1 minute சாட்டே பண்ணிவிட்டு மைதா மாவு ஆட் பண்ணி ஒரு 1 minute சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சில்டு மில்க், அதாவது கோல்டு மில்க் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட பெஷமல் சாஸ் வந்து க்ரீமியாக வரும், கட்டி தட்டாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 minutes அது லேசாக சூடாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து லைட்டாக திக்காகும். இந்த டைமில் நீங்கள் நட்மெக் பவுடர், அதாவது ஜாதிக்காய் பொடி, சால்ட்டு, ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஒயிட் சாஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸ்பூனுக்கு பின்னாடி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த லைன் வந்து லைக் விசிபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒயிட் சாஸ் ரெடி. இப்போ வந்து மஷ்ரூம் ரெடி பண்ணிடலாம். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வெங்காயத்தை லைட்டாக ஒரு 2 minutes சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் வந்து அகேன் ஒரு 4-5 பல்லு பூண்டு அதை போட்டு ஒரு 2 minutes நல்லா வதக்கிடுங்க. பூண்டு வந்து நான் பாஸ்தாவில் நிறைய ஆட் பண்ணுங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுங்க, ஏன்னா வந்து அது குக் ஆகும்போது சுருங்கிரும். ஓகே, அதனால் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி சாட்டே ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர் இல்லைன்னா பாப்ரிக்கா, நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமும் ரோஸ்மெரியும் ரொம்ப நல்லா போகும், அதனால் கொஞ்சம் ரோஸ்மெரி, சால்ட்டு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ மஷ்ரூம் நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபைனலாக கொஞ்சம் பார்ஸ்லி இல்லைன்னா கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மஷ்ரூம் ஃபில்லிங் ரெடி. இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை அசம்பிள் பண்ணிடலாம். நீங்கள் எந்த டைப் பாஸ்தா வேணாலும் அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நம்ம ஒயிட் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா நம்மளோட மஷ்ரூம் ஃபில்லிங்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒயிட் சாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். பேக் பண்ண அவன் இல்லைன்னா பேக் பண்ண வேண்டாம். நான் வந்து இண்டிவிஜுவல் சர்விங் பவுலில் பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கிரேட்டட் சீஸ் போட்டுட்டு கிரில் மோல்டு, என்னோட ஹையஸ்ட் கிரில் டெம்பரேச்சர் வந்து 250 வரைக்கும் போச்சு. அதில் ஒரு 5 minutes கிரில் பண்ணி எடுத்தேன். இப்போ நல்ல சீஸியாக பப்ளியாக நம்மளோட பேக்டு மஷ்ரூம் பாஸ்தா ரெடி.